ஹாய் விவர்ஸ், நீங்கள் ஒரு மெச்சூர்டான ஒரு ரொமான்டிக் காதல் திரைப்படம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த படத்தை தாராளமாக பார்க்கலாம். இந்த படத்தோட பேர் மெட்டீரியலிஸ். 2025 ரிலீஸ் ஆன இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பில் இப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்டுருக்கு. 18 வயசுக்கு மேலே உள்ளவங்களாம் இந்த படத்தை பார்க்க முடியும், ஏன்னா செக்ஸுவல் கண்டென்ட்டே இருக்குது. டக்கோட்டா ஜான்சன் ஹீரோயினாவும், பெட்ரோ பாஸ்கல், கிறிஸ் ஈவன்ஸ் இவங்க 2 பேரும் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. படத்தோட ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா, லூசி நியூயார்க் சிட்டியில் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் மேட்ச் மேக்கராக வேலை செய்வாங்க, அதாவது கல்யாண புரோக்கர். ஒரு லேடி இவங்ககிட்ட என்ன மாதிரியான மாப்பிள்ளை வேணும், அவங்கக்கிட்ட என்னென்ன இருக்கணுங்கிற எக்ஸ்பெக்டேஷனை சொல்லுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இவங்க மாப்பிள்ளையை மேட்ச் பண்ணுவாங்க. அப்படி இருக்கிறப்ப இவங்க கம்பெனியில் இவங்க 9வது மேரேஜை பண்ணி வைக்கிறப்ப அந்த ஃபங்க்ஷனில் பணக்கார பையன் ஹாரின்னு ஒருத்தனை மீட் பண்ணுறாங்க. அதே ஃபங்க்ஷனில் இவங்களோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டும் மீட் பண்ணுறாங்க. இவங்களோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் ஜான் ரொம்ப ஏழையாக இருப்பான், அதனால் இவங்கள பிரேக்கப் பண்ணியிருப்பாங்க. இப்போ கிடச்சிருக்க இந்த புது பாய் ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா ஹாரி, இவங்களோட பேர். அவன் ரொம்ப பணக்கார பையன். இவங்க 2 பேர்த்தில் இவங்க யாரை சூஸ் பண்ணுறாங்க தாங்க இந்த படத்தோட ஸ்டோரி. ஃபஸ்ட்டு இந்த படம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு பொறுமை வேணும். இது கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும், ஆனால் படம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஒரு 35 வயசு பொண்ணு ஒரு பணக்கார பையனை சூஸ் பண்ணுறப்ப அவங்களுக்கு என்னென்ன கிடைக்கிது, என்னென்ன கிடைக்கல. அதே சமயம் ஏழை பையனை சூஸ் பண்ணுறப்ப அவங்கக்கிட்ட என்ன மாதிரியான விஷயம்னா கிடைச்சிச்சு, அது ஏன் இவங்கக்கிட்ட கிடைக்கல அப்படிங்கிற அந்த விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக காட்டியிருந்தாங்க. இந்த படத்தோட டைரக்ஷனும் ஸ்க்ரீன் பிளேயும் ரொம்ப நல்லா இருக்குது. சினிமாட்டோகிராஃபி நல்லா பண்ணியிருக்காங்க. பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருக்குது. படத்தோட கிளைமேக்ஸும் ரொம்ப அழகாக முடிச்சிருக்காங்க. பெட்ரோ பாஸ்கல், கிறிஸ் ஈவன் இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த 2 கேரக்டருமே அவ்வளோ சூப்பராக நீட்டாக பண்ணியிருக்காங்க. டக்கோட்டா ஜான்சனும் அவ்வளோ அருமையாக நடிச்சிருக்காங்க. இவங்களுக்கு தான் ரொம்ப முக்கியமான கேரக்டரு. இந்த படம் ஒரு ஆவரேஜான ஒரு படம் தான், ஆனால் பொறுமையாக உட்காந்து கிளைமேக்ஸ் வரையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல் குட் மூவியாக இருக்கும். இந்த படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க, போய் பாருங்கள்.